வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி. கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சனி குரு பார்வை இருக்கும் பொழுது பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய விஷயங்களை வந்து நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா வந்து அது சந்திரனுடைய வீட்டை வந்து சனி பார்க்கும்போது ஒரு 40% வந்து அது புனர் தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் குரு வந்து அது உச்ச வீடு, அதை வந்து குரு பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஒரு செல்வ வளர்ச்சி, பெரிய பொருளாதார ரீதியிலும் சரி, தொழில் ரீதியான விஷயங்களும் நீங்கள் பெரிய திட்டங்கள் போடுவீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் அதை வந்து வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. 2ஆம் அதிபதி சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் 15ஆம் தேதி வரை வந்து நீச்சமாக இருக்கிறது. ஸோ அது என்ன ஆகும்னா, குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஏடாவிடமாக பேசிக்கிறது, அவமானப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி அப்பா பேசினாலும் சரி, குடும்பத் தலைவரோ இல்லை நீங்களே சமயத்தில் பேசுகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா வந்து அந்த அவமானங்கள், சின்ன சின்ன விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா நீச்சம்னா என்னென்னா, அந்த பாவம் வந்து உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். அதுவும் தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவமானங்கள் இருக்கும். நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன விஷயங்களில் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும். ஸோ அந்த அவமானங்களை வந்து நம்ம தாங்கிக்கணும். அது வந்து அந்த 15ஆம் தேதி வரை தான். என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, தான் இருக்குது குடும்பத்தில். ஸோ இப்போ எங்கேனாச்சும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் சரி, வண்டி வாங்கின விஷயங்கள், ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போவோம். ஸோ அங்கே வந்து எவன்ட்டையாச்சும் போய் வம்பு வழக்கு வளர்த்துக்கிட்டு அவன் பெரிய ஒரு மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்து நம்மளை ஏடாவிடமாக பேசினான்னு வைங்களேன். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு அவன் அசிங்கம் பேசினா அது உங்களுக்கு ரொம்ப அசிங்கம். ஏன்னா பேசினவன் வந்து எங்கேயோ போயிடுவான் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். அதை தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. 3ஆம் அதிபதி 4ல் இருக்கனால கொஞ்சம் அம்மா சொத்து சம்மந்தமான விஷயங்கள், சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்பொழுது சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து விற்கிறது, அதாவது நான் இந்த சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்க போகிறேன், இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் முடியல அப்படிங்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த சொத்து விற்பனை ஆகிறது வந்து சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா க்ளீனாக பேசிடுங்க, ஓகேங்களா. எழுத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து கேது இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவிலே வந்து சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்க விஷயத்தை பார்த்துருந்துக்கணும். கலைஞர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் அது வந்து ஒரு சின்ன நெருக்கடி, ஒரு டென்ஷனை கொடுத்து அந்த வாய்ப்பு வந்து ப்ளஸ் ஆகுங்க. ஸோ நல்ல ஃபேம்லாம் கொடுக்கும், பட் இருந்தாலும் நம்மளை வந்து போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கனால தொழிலாளர்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார ரீதியில் பெரிய முன்னேற்றங்கள், பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. அதுவும் சனி குரு 2 பெரிய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து பேதங்கள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதீதமான எதிர்பார்ப்பு, 8 நாளே எதிர்பார்ப்பு தான். ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் வரும்போது அந்த எதிர்பார்ப்புகள் வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடாக இல்லை ஒரு வேலையாக இருந்துடலாம். ஸோ கொஞ்சம் வர முடியாமல் போகிற சூழ்நிலையெல்லாம் வரும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா வேலையில் வந்து போகும்போது சமய சந்தர்ப்பங்கள் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்லாம் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்தாங்கன்னா ஒரு மாதம்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு மாதம் கழித்து தான் அவங்க வந்து வீட்டுக்கே வர முடியும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்காங்க. அந்த சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கவங்களாம் கூட ஏதாச்சும் ஒரு ஷூட்டுக்கிட்டு போனால் கூட ஒரு 20 நாள், 25 நாள், 30 நாள் இந்த மாதிரிலாம் போய் இருக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் தான் வழியாக இதனால் வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வரப்போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு போகணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ 9ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அப்பாவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அது ரொம்ப சூப்பருங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெருத்த லாபங்கள், இதுவரை இருந்த பதவியை விட ஒரு பெரிய பதவி கிடைச்சி அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தானே. 10ஆம் அதிபதி. ஸோ 10ல் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நிலபுலங்கள் சார்ந்த விஷயம், மாமியாருக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குல்ல. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து மீட் பண்ணாமல் வைக்கிறது ரொம்ப நல்லது 15ஆம் தேதி வரை. ஸோ இதெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து 10ங்கிறது மாமியார் ஸ்தானம், 4ங்கிறது தாயார் ஸ்தானம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து சந்திக்காமல் விடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி
தொழில் செய்கிற இடம். ஸோ தொழில் செய்கிற இடங்கள்லேயும் வந்து சில வேண்டாத ஆட்கள்லாம் வருவாங்க, கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுவாங்க. அவனு கூட கொஞ்சம் நம்ம கோவப்பட்டு பேசுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 11ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் அதிபதி ஸ்தானத்தில் போகும்போது குடும்பம், சொத்துக்கள், நிறைய பணம் சேரணும், நிறைய சொத்துக்கள், குடும்பத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ ஒரு பெரிய கனவுகளோட அந்த விஷயங்களுக்காக இருவீங்க, கண்டிப்பாக அது வெற்றி அடையுங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் இருக்கணுங்க. பட் இருந்தாலும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் வந்து சின்னதாக நம்மளை வந்து ஏளனப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் வந்து பெரிய நம்மளை வந்து ரொம்ப ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துடைய ராகுல சூரியன் சாரம் போகும்போது கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ அந்த நண்பர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து 10ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு, அதுவும் வந்து இந்த விரதம் இருக்கவங்க வந்து குழந்தை வர வேண்டிய விரதம் பார்த்திங்கன்னா அற்புதமான அழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் பூஜை. ஸோ அதுவும் வந்து ராகு காலத்தில் பண்ணும்போது பகைவர்களை தகர்த்தெறிவர் காலபைரவர். ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.